சத்துருக்கள் பின் தொடர்ந்து வந்த அதே கடலின் சமுத்திரத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். சத்துருக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள், பார்வோனின் சேனைகள், ரதங்கள், பார்வோன் எல்லாருமா சேர்ந்து அந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார். ஆனால் வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ண வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலவானாய் மாறுங்கள், சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்க பலவானாய் மாறுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓடுற இடத்துல ஓடு, விட்டு விலக வேண்டிய இடத்துல விலகு, சும்மா இருக்க வேண்டிய இடத்துல சும்மா இரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 6-7. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்களா நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம், ஏன் இப்போ 1 மாசம் 1 வருஷம், எவ்வளவு நாட்களோ அவ்வளவு நாட்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் சில பாவ போராட்டங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியல, சில சத்துருக்களின் போராட்டங்கள் நம்மளால விடுதலை பெற முடியல. ஏன் விடுதலை பெற முடியல? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு எகிப்துல இருந்து நம்ம வெளியில வந்தாச்சு, கானான் தேசத்துக்கு நேரா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு நேரா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னுமே சில பாவ போராட்டங்கள் மேற்கொண்டுட்டு தான் இருக்குது. சிலருக்கு போராடுது, சிலருக்கு மேற்கொள்ளுது, சிலருக்கு பயங்கர டிஸ்டர்பு. நான் ஏசப்பாவுக்கு உண்மையா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்கணும்னு பிரயாசப்படுறேன், ஆனாலும் இந்த பொல்லாத பாவம் என்ன போராடுது, எதனால, ஏன் அப்படிங்கறத நம்ம இந்த நாட்கள பார்ப்போம். அந்த பாவத்தின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுறது எப்படி, ஏன் அந்த பாவம் நம்மளிடத்தில் வருகிறது அப்படிங்கிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளிடத்தில் இடைப்படுவராக. ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்க போகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். எதற்கு கூட்டிக் கொண்டு போகிறான்? நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளில வர்றாங்க. கர்த்தர் அங்க சகல அற்புத அடையாளங்களை நடத்தி எகிப்தியருக்கு விரோதமா நிறைய காரியங்கள் ஆண்டவர் பார்வோனுக்கு விரோதமா செய்யறாரு. செஞ்சு கடைசியில தலைச்சன் பிள்ளை அடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அங்க வெளியில கொண்டுட்டு வந்த பிறகு இங்க என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பார்வோன் என்ன செய்யறான், இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டது தப்புன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது அவன் ரதங்களை பூட்டி கொண்டுட்டு வர்றான், தன் ஜனங்களை கூட்டிட்டு வர்றான். 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள சகல ரதங்களையும் அவைகள் மற்ற எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும், பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு எங்க வர்றான், இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கு வர்றான். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு இப்படிப்பட்ட ஏவுகணைகளை தாக்கி கொண்டிருக்கிறான், ஏவுகணைகளை போட்டு கொண்டிருக்கிறான். எப்படியாவது ஒரு பாவத்துல அவங்க விழுந்துடட்டும், பாவத்துல விழுந்தா மொத்தத்துல அழிஞ்சு போயிருவாங்க, நம்ம அவங்க பாதாளத்துக்கு கொண்டுட்டு போயிடலாம், நரகத்துக்கு கொண்டுட்டு போயிடலான்னு அவன் பக்கா பிளான் போட்டு என்ன செய்யறான், கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக நான் எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவிதமாய் அவன் போராட்டங்களை கொண்டுட்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம பின்னாடி பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுக்கெல்லாம் நம்ம பயந்து போய் நின்றக்கூடாது. நாட்கள்ல அநேகருக்கு சொல்ற காரியம், எனக்கு அப்படி பிரச்சனை வருது, இப்படி பிரச்சனை வருது, என் பிள்ளைனால பிரச்சனை வருது, என் கணவனால பிரச்சனை வருது, என் மனைவினால பிரச்சனை வருது. வரத்தாங்க செய்யும். நீங்க கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பலவித தீக்கணைகள் வரும், பலவித பிசாசின் போராட்டங்கள் வரும், சத்துருக்கள் பலமா எதிர்ப்பார்கள், மனித சத்துருக்கள் எதிர்ப்பார்கள், பிசாசின் போராட்டங்கள் அதிகமா இருக்கும். எதை கண்டு பயந்து போக கூடாது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, பார்வோன் பெரிய பெரிய பிரதான அதிபதிகளான வீரர்களெல்லாம் கூட்டிட்டு வரான், பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு வரான். எப்படியாவது இவங்களை துவம்சம் பண்ணிடணும், அடிச்சு இதோட இவங்க முடிஞ்சிடணும், இவங்க கதை முடியணும், ஒன்னி கதையை முடிக்கணும், எல்லாம் திருப்பி அடிப்பதற்கு கூட்டிட்டு போயிடணும் அவன் பிளான் பண்ணி வர்றான். இதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறார்கள்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
எத்தனை சத்துருக்கள் எழும்பி வரலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நம்மளை தொட முடியாது. ஏன் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். வருவான், சமீபித்து வருகிறது மாதிரி தெரியும், கிட்ட வந்து முடிஞ்சு சோழி முடிஞ்சு அழிச்சிட்டான், இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை போல இருந்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். முடிஞ்சு வந்துட்டான், நம்மளை தொட்டுட்டான், இனி நம்மளால எழும்பி வர முடியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து, பார்வோனுடைய சேனைகள், அவனுடைய ரதங்கள், அவனுடைய குதிரை வீரர்கள் எல்லாரையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பயப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்திலே கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்படக்கூடாது. பிரச்சனைகள் மலை போல வர்றது மாதிரி நம்ம குடும்பங்கள்ல இருக்கும். தலைகள் மூழ்கி போறது போல, அவ்வளவுதான். நடு சமுத்திரத்துல பார்வோனுடைய சேனை அமிழ்ந்து போனது போல ஒருவேளை நம்ம நடு சமுத்திரத்துல அமிழ்ந்து போய் விடுவோமா, முடிஞ்சுதா வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலை வரும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கண்டு பயந்தார்கள். எகிப்துல அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அதிசயங்கள் எல்லாவற்றையும் பார்த்த ஜனங்கள் இங்கே பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து, பார்வோனும் பின்தொடர்ந்து வருகிறான் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பயப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இங்க பயப்படுறாங்க, ஐயோ என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சா, நாசமா போச்சா, இனி அவ்வளவுதானா, இல்ல என் கணவன் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை பெற மாட்டாரா, இவன் குடிச்சு என் புருஷன் செத்து போவானா, என் பொண்டாட்டி இப்படிதானா, இப்படி பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாடுகள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. பார்வோன் சேனைகளோட வருவான், சத்துரு வெள்ளம் போல வருவான், நீங்க பயப்படாதுங்க. நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா மட்டும் இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கொடுக்கிற ஆலோசனை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை இதுதான். சும்மா இருங்கம்மா, நீங்க சும்மா இருங்கய்யா, கர்த்தர் பார்த்து கொள்வாரு. நீங்க ஏன் போட்டு பரத்தம் பிடிச்சி, ஐயோ அப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையும், அந்த இப்ப பிரச்சனை நமக்கு மட்டும்தான், இப்ப குடும்பத்துல நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, இதை ஊர் முழுக்க சொல்லி நம்மளே நாத்திக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அது பிசாசுக்கு ஒரு கருவி. அது நம்ம குடும்பத்துல பல போராட்டங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அது வர்றவங்க போறவங்கள்ட்ட நாம சொல்லிட்டு இருக்க கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, இப்போ ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வருது, பயந்துட்டோம்னா எல்லாத்தையும் சொல்ல தோணும். ஐயோ எங்கள்கிட்ட இப்படி இருக்குது, எங்க வீட்டுல இப்படி பிரச்சனை, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பிரச்சனை பண்றான், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல தோணும். நம்ம யார்ட்டுமே சொல்லக்கூடாது. ஏசப்பாட்ட சொல்லிட்டு என்ன செய்யணும், சும்மா இருக்க சொல்றாரு. நீ பெரிய இந்த கோடாரி எல்லாம் எடுத்து நித்தம் பண்ண போயிடாத, நீ சும்மா மட்டும் இரு, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. நான் கேட்கிற பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை சொல்லி அவர்கள் சும்மா இருந்தார்கள். வாயை திறக்காம சும்மா இருந்தவங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்ததை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்ல, நீ சும்மா இருப்பா, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இங்க அவர்கள் சும்மாதான் இருந்தாங்க. கர்த்தருத்தம் செஞ்சார். நான் ஒண்ணு சொல்லட்டா, உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக வருகிற பல பிரச்சனைகள், பல போராட்டங்களா இருக்கலாம். நீங்க எத்தனை காலங்கள் யுத்தம் பண்ணீங்க, எத்தனை பேரை ஜெயிச்சீங்க, எத்தனை பிசாசுகளை ஜெயிச்சீங்க, முடியலையே, இன்னும் போராடிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்க சும்மா இருங்கிறார் ஆண்டவர். ஏதாவது ஒரு கடவுள் இப்படி சொல்லுவாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. நம்ம சும்மா இருப்போம், கர்த்தர் பார்த்துக்குவாரு. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட சொல்றாங்க, இப்படி பார்வோன் எதிர்த்த பார்வோன் இந்த மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. நான் வாசிக்கல, யாத்திரகம் 14-11 நீங்க வாசிச்சுக்கோங்க. அங்க எகிப்தியர் வர்றாங்க, பார்வோன் சேனைகள்லாம் கூட்டிட்டு வர்றான். வந்தா இவங்க யாரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, மோசையை பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு மோசையை பார்த்து நாங்க எகிப்திலே இருந்திருந்தா நல்லதுன்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்பதான் மோசே சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நின்று கொண்டு உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. இந்த நாட்களை எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறீங்க, உங்க மாமிசத்துல, உங்க சுய பலத்துல எப்படியாவது ஜெயிச்சு வந்துடலாம்,
எப்படியா ஜெயிச்சு வந்துடலாம்னு சொல்லி எத்தனை காலமா போராடிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் போராட்டத்தெல்லாம் நிப்பாட்டு, நீ முதல்ல சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். என்ன யுத்தம் பண்ண உடுப்பாங்கிறார் ஆண்டவர். இந்த நாட்கள்ல ஆண்டவரை யுத்தம் பண்ண யாருமே விடுறது கிடையாது. நாமளே இயேசுவி நாமத்தினால அதுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல சும்மா இருக்க சொல்றாரு அந்த இடத்துல சும்மா இருந்துதான் ஆகணும். நம்ம வைராக்கியம் முடிச்சு எழும்பணும்னா அவர் கிரியை செய்ய வேண்டிய காரியங்களை அவர் கிரியை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்க கணவன் மனைவி பிரிவினைகளுக்கு காரணமே பிசாசுடைய கிரியைகள் தான். பிள்ளைகள் தாறுமாறாய் போகிறதுக்கு காரணம் பிசாசுடைய கிரியைகள் தான். சில இடங்கள்ல தேவன் அனுமதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா இருங்க. கர்த்தர் எழும்பி இருக்கிறார் யுத்தம் பண்றதுக்கு. அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு தூரம் அங்க அவ்வளவு தூரம் அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து அங்க முறையிடுகிறார்கள். அங்கே மோசே மூலமாய் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்று சொல்லி காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த பார்வோன் பிசாசு இருக்கான் பாத்தீங்களா, அவன் லேசுல எல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டான். அவனுக்கு கர்த்தர் ஒரு பானம் புகட்டெல்லாம் அவன் போக மாட்டான். அவன் பேசாம என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்தோம்னா பேசாம அவங்க இருந்திருக்கணும். அவன் அப்படி இருக்காம அவங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா மறுபடியும் சாத்தா எழும்பி வரேன். அதான் ஒருத்தர் ஒரு பரிசுத்தவான் பாட்டு எழுதியிருந்தாரு, சாத்தானின் கொட்டத்தை அடக்கணும்னு பாட்டு பாடியிருந்தாரு. இங்க அவர் ஆண்டவர் கொட்டத்தை அடக்கிட்டார். அவனுக்கு என்ன பண்றாரு? அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். வரும் பொழுது அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்தியருக்கு விரோதமா, நான் ஒண்ணு சொல்லிட்டா, நம்மளுக்கு விரோதமா எழும்பி வருகிற சத்துருக்களுக்கு விரோதமா ஏசப்பா யுத்தம் பண்ணும்போது நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் அநேகர் ஆண்டவரை யுத்தம் பண்ண செய்ய விடுறது கிடையாது. யுத்தம் பண்ண விட்டு பாருங்க. அப்புறம் உங்க குடும்பத்துல எவ்வளவு சமாதானம் வருது, எவ்வளவு சந்தோஷம் வருது, எவ்வளவு களிப்பு வருதுங்கிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எந்த ரதத்துல அவன் ஏறி வந்தானோ, எப்படிப்பட்ட காரியங்களை அவன் குதிரை வீரர்கள் ரதங்களை பூட்டி கொண்டு வந்தானோ, அதுல ரதங்களிலிருந்து உருளைகள் எல்லாம் கலந்து போச்சுதான். அவன் கொட்டத்தை அடுக்கிறதுக்கு ரதங்கள் எல்லாம் கலந்து போச்சுதான். இன்னைக்கு அது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தலைய சிலுவையிலே நசுக்கிட்டாரு, அந்த வாழை போட்டு அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் விடமாட்டார் இல்லையா? கிட்ட வர்றது மாதிரிதான் இருக்கும். அதான் அவன் கிட்ட நெருங்கி வருகையில் கிட்டதான் வருவான். நம்ம தொட்ட மாட்டான், தொட்ட கையை உடைச்சிருவார் ஆண்டவர். ஆமா, நம்மளை தொடர்றதுக்கு அவனுக்கு அனுமதி ஒருபோதும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அவன் நமக்கு சோதனைகளை கொண்டு வருவான், வேதனைகளை கொண்டு வருவான், மரணத்தை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான், துக்கமான காரியங்களை கொண்டு வருவான். ஆனா நம்மளை ஒண்ணுமே சேதப்படுத்த மாட்டாது. வர்றது வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடும். ஆனா இந்த நாட்கள்ல அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளில வந்தாங்க. திருப்பி அவங்களை ஃபாலோ பண்ணி வர்றான். வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்து எகிப்தியருக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் ஒன்னே சொல்றேன், இது ஒருவேளை நமக்கு சாதகமான மெசேஜா இருக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கர்த்தருடைய கையில நம்ம யாரும் விழுந்துடக்கூடாது. இது வசனத்துல ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்றேன். யார் குடும்பத்துக்கு விரோதமாவும் நம்ம எழும்பக்கூடாது. யார் என்ன தப்பு செஞ்சாலும் செஞ்சுட்டு போறாங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க. நம்ம ஜெபிக்கணும், அட்வைஸ் பண்ணணும். கேட்கலையா, நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு விரோதமா நம்ம எழும்புனோம்னா பார்வோனுக்கு வந்த நிலைமை, பார்வோனுடைய சேனைகளுக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம ஆசீர்வதிக்கிறதை என்று யாரையும் சபியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும் அவர்களை ஆசீர்வதிச்சிருங்க. நீங்க அவங்கள மன்னிங்க. அவங்கள என்ன துரோகம் உங்களுக்கு வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீங்க ஏதாவது நியாய தீர்ப்போ, நீங்க ஏதாவது அவங்களுக்கு விரோதமாவோ செஞ்சிடக்கூடாது. இந்த கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
பயங்கரமான யுத்தம் நடக்கிறது அந்த இடத்துல. நடந்து யாத்திராகமம் 14 27 28 வாசிக்கிறேன். அப்படியே மோசே அதுல பின்பகுதி வாசிக்கிறேன். சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது, எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் ஓடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடல்ல, வெட்டாந்திர கடல் 2ஆக பிளந்து நிற்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. மராக்கள் பார்க்க முடியல. நம்மளாம் தான் அந்த இடத்துல அதிர்ந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு மராக்கள் அந்த இடத்துல நடக்குது. கடல் 2 குவியலாக நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தரை வழியா நடந்து போகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சோதனை, போராட்டங்கள் ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரா? கூடயே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் நமக்கு. இல்ல, கர்த்தர் கூட தான் இருக்கிறார், நம்ம பக்கத்துலதான் இருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நமக்கே தெரியாம நமக்கு வழி உண்டு பண்ணிட்டு இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நாட்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஊழிய பாதைகளா இருக்கலாம், முன்னாடியாக இருக்கலாம், எல்லா வாசலுமே அடைக்கப்பட்டுட்ட ஆண்டவரு, ஒரு வாசலுமே இல்லையா ஆண்டவரு? ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா வாசலும் அடைக்கப்படுதா, நமக்கான ஒரு வாசலை தேவன் திறக்கிறார்னு அர்த்தம். நம்ம ஐயோ அந்த வாசல் அடைச்சிருச்சு, இந்த வாசல் அடைச்சிருச்சு, ஐயோ நம்ம கடந்து புலம்புவோம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு வாசல் ஆண்டவர் திறப்பார். நல்ல தெய்வம் அவரு கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம விட்டு கைவிட விட்டுட்டு போயிட மாட்டார் ஆண்டவர். புரியுதா? நம்ம கூட தான் இருக்கிறாரு. எகிப்தியர் அந்த வெட்டாந்தரையில் நடந்து போறாங்க. பார்வோன் நினைச்சான் அந்த வெட்டாந்தரையில அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்களை நம்ம பிடிச்சிடலான்னு பார்த்தா, அந்த இடத்திலே சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்த அதே கடலின் சமுத்திரத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். சத்துருக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த சத்துருக்கள், பார்வோனின் சேனைகள், ரதங்கள், பார்வோன் எல்லாருமா சேர்ந்து அந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். அங்கே என்ன நடந்ததுன்னா, சமுத்திரத்தின் நடுவிலே அவர்களை கவிழ்த்து போட்டார். எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். முடிஞ்சது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். இனியெல்லாம் இவங்களுக்கு பின்னாடி நம்ம போக முடியாது, நம்ம போயிடுவான்னு சொல்லி திரும்புற இடத்துல இல்ல ஒன்ன தொடுறவன் என்ன கண்மணி தொடுறான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எப்படி விடுவாரு? கடல். அதுக்கு அடுத்த வசனம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசிருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவன் ஆகிலும் தப்பவில்லை, ஒருத்தவங்க தப்பவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே வரட்டும். நான் தான் சொல்லுவேன், யோசேப்பை தேடி பாவம் வந்துச்சு. யோசேப்பை விட்டுட்டு ஓடினாரா இல்லையா? ஓடினாரு. தாவீதை சவுல் பின்தொடர்ந்துட்டே இருந்தான். தாவீதும் ஓடினாரு. ஆண்டவர் சொல்றார், பழைய ஏற்பாட்டுல ஓடினாங்க, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்றாரு. எதிர்த்து நில்லுங்க. எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டங்களா இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் பெரிய தந்திரவாதி. அவனுக்கு தந்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். எப்படி வருவான், எப்படி கிரியை செய்வாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஆண்டவர் சொல்றார், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும்னு சொல்றார் ஆண்டவர். நான் வசனம் எடுத்து வச்சுக்கிறேன், வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால நமக்கு எதிராக வருகிறது பிசாசுகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஒருவேளை சில மனுஷர்களுக்குள்ள புகுந்து கிரியை செய்வான், பேச்சினால நம்ம இருதயத்துல சுக்குநூறோட சுற்றுவான். வாழ்வது எதுக்கு ஆண்டவரே? செத்து போற ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசை சொல்லலாம் நாங்க கேட்கணும் ஆண்டவரே. இல்ல, கேட்கணும். நீ கேட்டாட்டா உனக்கு விரோதமா ஆண்டவர் யுத்தம் பண்றது அவன் பார்ப்பான். நீ செத்துட்டீன்னா உனக்கு விரோதமா யுத்தம் பண்றது அவன் எப்படி பார்ப்பாங்கன்னு கூட அதுல கத்திருந்த நாட்கள் சொல்லலாம். நீ உன்னை சாகதுக்காக நான் நினைக்கல, உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களா, இவளா அப்படியா இப்படியான்னு பேசுறாங்களா, பேச ஆண்டவர் அனுமதிச்சுக்க. நான் சொல்லட்டா, ஆண்டவர் அனுமதிக்காம எதுவுமே பேச மாட்டாங்க. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்றதுக்காக அவங்க பேசுறாங்க. நம்ம சத்துருக்கள் நமக்கு விரோதமா பேச நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைஞ்சு போய் சுக்கு நூறாய் போய் மூலையில பக்கம் வந்து அழக்கூடாது. பேசுறாங்களா, பேச இங்க நமக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க பேசலன்னா நம்ம தனித்து விடப்பட்டவர்களா இருப்போம். அவர்கள் பேசட்டும், நாவுகள் இருக்குது, பேசட்டும். அவர்கள் பேச இங்க ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். பார்த்து அமைதியா இருப்போம், சும்மா இருப்போம். ஆண்டவர் போய் யுத்தம் பண்றதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. பல சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் எதுவும் சொல்ல விரும்பல, நான் மெச்சுக்கொள்ள விரும்பல. கர்த்தருடைய சாட்சியை சொல்றதுக்கு டைம் பத்தாது. இல்ல போய் நான் என்னத்தை ஏன் சாட்சி சொல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை,
பல காரியங்கள் நடந்திருக்கிறது. அதனால நீங்க சும்மா மட்டும் இருங்க. நான் என்ன செஞ்சது தெரியுமா? சும்மா மட்டும் இருப்பேன், சும்மா இருப்பேன். சில தாங்க முடியாத வேதனைகள் வரும்போது அப்பா முடியலப்பான்னு சொல்லி அழுதுருவேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு அங்க போய் நான் புடிச்சு பலவந்தமா புடிச்சு அவர்கள்ட்ட சண்டைக்கு போய் நீ அப்படி பேச சும்மா மட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் காமிச்சு கொடுத்துருவாரு. நல்ல ஏசப்பா, மனசு உடஞ்சு போயிடக்கூடாது இல்லையா, நம்ம காமிச்சு கொடுத்துருவாரு. காமிச்சு கொடுத்து அது அப்படியே நடக்கும். ஜோம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த பலத்தை, தாங்கக்கூடிய பலத்தை பல நாட்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். சோத்திரம். ஆமேன். அதனால நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் அங்க யுத்தம் செய்கிறதை இப்பவும் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க சும்மா இருங்க. என்ன மக்களே, நீங்க போட்டு டென்ஷன் ஆகி குழம்பி ஐயோ நீ என்ன செய்யறது, ஏமாத்திட்டாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, மொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கு விரோதமா எழும்பி வருதுன்னா வரும். நீ வரலன்னா தேவ சாட்சியா நிக்க மாட்ட, நீ ஊதாரியா போயிடுவ. அதனாலதான் கர்த்தர் அத்தனை மனிதர்களும் உனக்கு விரோதமா எழும்பி வர வைக்கிறார் என்றால் உன்னை இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்துறதற்காகத்தான் கர்த்தர் உன்னை உபத்திரவங்கள் கூட நடத்துகிறார். அதை மட்டும் மறந்து விடாதே. ஒரு நாள் அத்தனை பேரும் யோசேப்பின் சகோதரர்கள் அத்தனை பேரும் யோசேப்பை வெறுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் யோசேப்பின் இடத்தில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவானது. தேவன் அப்படி ஆக்கி போடுவாரு. தேவன் அப்படி செய்யக்கூடியவர். அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. சரியா? பா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, என்னால தகிக்க முடியலையே, இதோட நான் செத்து போயிடலாம். எத்தனை பேர் சொல்றாங்க, முடியல சிஸ்டர், செத்தலாமான்னு கூட சில நாட்களை நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் யோசிக்க கூடாது மக்களே. ஏன்னா நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. பார்த்துக்கங்க, நம்மள இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு வேதனைகள் வருதுன்னா சும்மா விட்டுறதுக்கு. யோசேப்புக்கு வராத பிரச்சனையா? யோபையாவுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு வராத பிரச்சனையா? இயேசு கிறிஸ்து வராத பிரச்சனையா? 12 அப்போஸ்தலர்கள் வராத பிரச்சனையா நமக்கு வந்துட போது? சோதனை கூடாக தப்பித்துக் கொள்ள போக்கை நமக்கு தேவன் நல்கிறவராய் இருக்கிறார். அந்த அடுத்த வசனத்துல 28ல அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களில் ஒருவன் கூட தப்பிக்க மாட்டான். அத்தனை நேரம் மண்டியிட வச்சிருவார் ஆண்டவர். அதை குறிச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார். அதே யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம், அதனுடைய பின்பகுதியை வசிக்கிறேன். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், பயப்படாதீங்க. யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணா ஆண்டவரை விட்டு கொடுங்க. யுத்தம் பண்ணட்டும் ஆண்டவர். அவர் யுத்தம் பண்ணும்போது நம்ம குடும்பத்துல சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எத்தனை காலம் நீங்க யுத்தம் பண்ணிட்டீங்க? ஏதாவது சாதிச்சிங்களா? இல்லையா? எப்படி சிஸ்டர் நான் ஆண்டவர் யுத்தம் பண்றதை நம்ம பார்க்க முடியும்னா, உங்களே அறியாமா நீங்க சும்மா மட்டும் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு நீங்க பேசாம இருங்க. நீங்க போய் வாதாடாதீங்க. சிலவங்க ஸ்டேஷன்ல கேஸ் போட்டிருப்பீங்க, கேஸ் எல்லாம் போடாதீங்க, அமைதலா இருங்க. சொத்து பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குடிப்பிறப்புகள், ஏதோ ஒரு பிரச்சனையில நான் கேஸ் போட போறேன், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இருக்கிறீங்களா, தயவு செஞ்சு அப்படிலாம் செய்யாதீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். கர்த்தர் அந்த இடத்துக்கு வரமாட்டார். பேசாம இருக்க சொல்றாரு. நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த ஒரு சத்துரு கூட மீதியாக இல்லாம அத்தனை பேர் சாகடிக்க போறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு மனுஷர்களை சாகடிச்சிருவார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அசுத்தாவினுடைய கிரியைகளை தேவன் அழிக்க போகிறார். அவர்களே உங்களிடத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் மண்டிட்டது போல என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லக்கூடிய நாட்கள் நெருங்குகிறது. அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதீர்கள். ஒருவேளை மனைவி ஏதாவது காரியங்களும் உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், மனைவியை வருத்துறாதீங்க. அதே மாதிரி கணவன் ஏதாவது செஞ்சிருக்கலாம், கணவனை வருத்துறாதீங்க. பிள்ளைகளை வருத்துறாதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை வருத்துறாதீங்க. ஏன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். அவர்களும் மனிதர்கள் தானே, ரட்சிக்கப்படணும் இல்லையா? அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவோமே. நீங்க சும்மா இருங்க. அவர் போய் யுத்தம் செஞ்சு அங்க கலைக்க வேண்டியதை கலைச்சி, குலைக்க வேண்டியதை குலைச்சி, அங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து எடுத்துட்டு வந்துருவாரு. அதனால நீங்க பேசாம மட்டும் இருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கே வேண்டாம். பேசாம இருந்து யுத்தம் பண்ணுகிறதை மட்டும் பாருங்கள். சீக்கிரமாய் கைக்கூடி வரக்கூடிய காரியங்கள் கைக்கூடி வரும். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வரும். இல்ல எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், அந்த ஆளை தெரியும், இந்த ஆளை தெரியும்னு நீங்க போனீங்கன்னா போங்க. கர்த்தர் பார்த்தும் பாராமல் இருப்பார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் போய் யுத்தம் பண்ணுகிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் சுகமமாய் முடியும் என்று கர்த்தராகி ஆண்டவர் நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார். அதுல எல்லாரும் செத்து கிடக்கிறதை
ஜனங்கள் காண்கிறார்கள். யாரு? எகிப்திலிருந்து வந்த பார்வோன் ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் கூட மீந்தி இல்லையா? இன்னைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கு தேவன் எழும்பி இருக்கிறார். நாம் சும்மா இருப்போம். கர்த்தர் சொல்றார், சும்மா இருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படித்தானே? சும்மா இருக்கிற ரொம்ப கஷ்டம். எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத சொல்ல ஆட்களுக்கு எல்லாம் சும்மா இருக்கிறதே பிடிக்காது. கர்த்தர் சொல்கிறார், இல்ல நீ சும்மா இருந்தா மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 6:10, எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க பலம் அடைஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்க பலப்பட்டுட்டே இருங்க. சத்துருக்களுக்கு விரோதமாய் நீங்கள் போய் மனிதர்கள் மூலமாக பிசாசானவன் நம்மளை கட்சிக்கிற சிங்கம் மூலம் வருவான். அவர்களுக்கு விரோதமாய் போய் நீங்கள் யுத்தம் செய்ய தேவை கிடையாது. கர்த்தரிலும் கர்த்தரின் வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலவானாய் மாறுங்கள், சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்க பலவானாய் மாறுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓடுற இடத்துல ஓடு, விட்டு விலக வேண்டிய இடத்துல விலகு, சும்மா இருக்க வேண்டிய இடத்துல சும்மா இரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சும்மா இருக்கான். நீ ஒன்னும் யுத்தம் பண்ண வேண்டாம், சும்மா இரு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீ சும்மா இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவாய், சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பப்படுவாய். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை நம்மளை நிரப்பும். கர்த்தரே நம்மளை நிரப்புவார். நம்ம அதுக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேணும். நாட்கள் ஒப்பு கொடுக்கிற, அப்படி ஆண்டவரே கட்டுகிறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்ணுகிறேன், அதெல்லாம் செய்ய வேண்டாங்கிறார் ஆண்டவர். இந்த நாட்களில் ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை போடுறாரு, சும்மா இருமா, சும்மா துள்ளிராத. பிறகு எதிரி துள்ள ஆரம்பிச்சிருவான். நாங்க அப்புறம் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் சும்மா இருக்க இடத்துல, சும்மா இருக்க சொல்ற இடத்துல சும்மா இருப்போம், யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல யுத்தம் பண்ணுவோம், விலக வேண்டிய இடத்துல விலகுவோம், விட்டு ஓட வேண்டிய இடத்துல ஓடுவோம். ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்கள் கர்த்தர் யாருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறை வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் இந்த நாட்கள் நாம் பலப்படுவோம். அதிகமா பைபிள் படிக்க. நாட்கள்ல பைபிள் படிக்க விடாம சத்துருவின் போராட்டம் அதிகமா இருக்குது, ஜெபிக்க விடாம சத்துருவின் போராட்டம் அதிகமா இருக்குது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விடாத சத்துருக்களின் போராட்டம் அதிகமா இருக்கிறது அனைவருடைய வாழ்க்கையிலே. இதெல்லாமே அதுதான். நீ சும்மா ஒரு அறை வீட்டுக்குள்ள உட்காந்து பைபிளை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டே உட்காந்துக்கோ, போதும், சத்துரு ஓடிடுவான். பைபிளை தொட விட மாட்டேங்கிறான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில. கர்த்தர் சொல்றார், வேதத்தை அதிகமாய் வாசி, ஜெபி. இதுதான் நீ சும்மா இருக்கக்கூடிய காரியம். சும்மா இருந்தா போய் ஊரு கதை உலக கதை எல்லாம் போய் வீடு வீடா போய் பேசிட்டு இருந்தல்ல, சும்மா இரு. நானும் சும்மா இருக்க சொல்லிட்டாரு, நான் போய் ஊரா போய் எல்லாரையும் பத்தி கெடுத்து பேசிட்டு இருக்கிறேன்னா அடிச்சு போடுவாரு. என்ன செய்யணும்? சும்மா இருக்க சொல்றாருன்னா நமக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு. சும்மா இருக்க நமக்கு எவ்வளவு டைம் இருக்குது. அந்த நேரத்துல பைபிள் எடுத்து படிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துரு. நான் பாக்கி உள்ளதை பாத்துக்கிறேன். நீ அறை வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன், பாக்கி உள்ள காரியத்தை நான் பாத்துக்கிறேன் என்று கர்த்தர் நாட்கள் சொல்லுகிறார். அதனால வேதம் வாசிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, என்ன செய்யுங்க? சும்மா நடந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா பைபிள் எடுக்க வச்சிருவார் ஆண்டவர். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். கிருபை இல்லை, கிருபை. ஒரு பைபிள் எடுத்து படிக்கணும்னா கூட நமக்கு கிருபை வேணும் மக்களே. அதே மாதிரி ஜெபிக்கணும்னு நமக்கு கிருபை வேணும். ஒருத்தவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னா கிருபை வேணும். அந்த கிருபை எப்படி வரும்? சோத்திரத்தினால வரும். நீங்க சும்மா நடக்கும்போது, இருக்கும்போது, படுக்கும்போது, பேசும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. சோத்திரத்தினால கிருபை பெருக 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 பைபிளே நமக்கு ஆண்டவர் விலைக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு அநேகர் கிருபை இழந்து நிற்கிறார்கள். கிருபை இல்லை தான் சொல்றேன். கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்ட கிருபை. நீங்க ஆண்டவர் கிருபை தரம் என்றால் நீங்க கேட்க வேண்டாம். ஆண்டவருக்கு சோத்திர பலிகள் எடுங்க, கிருபை ஆட்டோமேட்டிக்கா பெருகும். அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். சோத்திரத்தினாலதான் கிருபை பெருகும். நீங்க சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள், கிருபை ஆட்டோமேட்டிக்கா பெருகும். கிருபை ஆட்டோமேட்டிக்கா பெருக 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 வேதத்தை வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, சத்துருக்கள் நீ மடங்கடிக்கப்படுகிறது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாப்பீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுவீர்களாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். சங்கீதம் 3:1. சங்கீதம் 3:1. சங்கீதம்
ஸ்தோத்திரம். சங்கீதம் வசனம் மாறி போச்சு. சங்கீதம் 23. ஆமென். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நமக்கு ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தல் எதனால வருகிறதுனா, நம்ம சும்மா இருந்து ஜெபிச்சுக்கிட்டு வேதத்தை வாசிச்சுக்கிட்டு கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சத்துருக்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், சும்மா இருக்கணும். வேதத்தை படிச்சுட்டு ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவரோடு உறவாடிட்டு அந்த அப்படி பேசாம இருந்தா மட்டும் போதும். அவரு என்ன செய்வாரு, நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்மளுடைய பாத்திரத்தை நிரம்பி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்துரு பார்ப்பான், இவ்வளவு வேதனை கொடுத்தோமே, இவ்வளவு பிரச்சனையை கொடுத்தோமே, இன்னும் கர்த்தரை பாடுறானே, இன்னும் துதிக்கிறானே, இன்னும் இப்படி இருக்கிறானே, இன்னும் வளர்ந்துகிட்டே தானே இருக்கிறான், நம்ம இவ்வளவு பிரச்சனையை கொடுத்து பார்த்தோமேன்னு சொல்லி சத்ரு வெக்கப்பட்டு போவான். சத்துரு தலை குனிந்து போவான். நம்ம என்ன செய்வோம், நிரம்பி 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 வலிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று தாவீது சொல்கிறார். அநேகர் பெருகி இருக்கிறார்களாம். அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனின் சேனை, குதிரை வீரர் எல்லாருமே புறப்பட்டு வந்தாங்க. இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமாய் எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் சொல்லிக்கிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு தாவீது. பயப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில பயம் வரும், ஆனால் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக மாட்டார்கள் வசனம் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடத்துல பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பயப்படாதேன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை பயப்படாது. நம்மளை தொட அனுமதிக்க மாட்டார் ஆண்டவர். சத்துரு நம்மளை தொட அனுமதிக்க மாட்டார். தொட்டா அவன் செத்தான். அங்க சாரால அமலேகம் தூக்கிட்டு போன உடனே சொப்பனத்துல சொன்னார் இல்லையா, நீ அவளை தொட்டினா நீ செத்த. அதுதான் இன்னைக்கு பிசாசுகம். என் பிள்ளை நீ தொட்டுட்ட, நீ செத்துட்ட, அவ்வளவுதான். தொட விட மாட்டார் ஆண்டவர். சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் அமலேக்கோடு பேசின கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பி வந்தாலும் செத்தான், அவ்வளவுதான். அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறான். இதுதான் நடக்க போகுது. அதனால ஐயோ மழை போல பிரச்சனை வந்துட்டு, பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கனே, பணம் இல்லையே, பொருள், நீ சும்மா இரு, நான் தரேன், அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. சும்மா மட்டும் இரு. டேஷனா ஏறிட்டு இருக்காத, சும்மா இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. சும்மா இரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். எத்தனை பேர் வாங்கடா, நான் பயப்பட மாட்டேன். நான் என்ன, என்னோடு கூட இருக்கிறவர், சர்வ வல்லவர், செங்கடலிலே பார்வோனுடைய சேனைகளை, பார்வோனை அமிழ்த்து போட்ட கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் எங்களோடு கூட தான் இருக்கிறார். நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி தைரியமா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பயப்படாதீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள்னு சொன்னோன்னா போய் அக்கம்பி பக்கத்துல யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா போய் அடிச்சு போட்டுறாதீங்க. ஒரு கணத்தை அடிச்சா மறுகணத்தை காட்ட சொல்லியிருக்காரு. நீ சும்மா இருன்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல நீ சும்மா இரு. ஒருத்தவனை அடிச்சான்னா திருப்பி அடிச்சிடாத, நீ திருப்பி ஒரு கணத்தை கூட திருப்பி காட்டி கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால சத்துருக்கள் 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். சகலத்தையும் ஜெயித்த இயேசு இருக்கிறார். அதனால நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. சரியா? செங்கடலே நமக்கு எதிராக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கே தெரியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, வழித்தடமே கிடையாது. ஒரு வழித்தடம் கூட கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்னி பார்வோனின் சேனைட்ட போய் அகப்படணும், இல்ல ஓடணும்னா செங்கடல்ல மூழ்கி சாகணும். இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கணும். ஆனால் வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே வழியே இல்லை சிஸ்டர், மொத்தமா முடிஞ்சிச்சு.
நம்பிக்கையா இருந்தவர்களும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டு போயிட்டார்கள். யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை, எல்லாமே முடிஞ்சது என்று சொல்லி இருப்பீர்கள் என்றால், செங்கடலில் வழி உருவாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். சும்மா இருங்க, சும்மா இருங்க, அந்த வழி திறக்கப்படும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் எப்பவுமே முறையிடாதீங்க மக்களே. ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, எதுக்கு எங்கிட்ட முறையிட்டு இருக்கேன்னு கேட்காரு. வசனத்தோடனே நான் வாசிச்சுறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எடுப்பாருன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். பாதை இல்ல, எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்ற புறப்பட்டு போங்கன்னா எப்படி போறது? ஆண்டவர் சொல்றாரு, பாதை இல்லாத இடத்தில் பாதை உருவாக்குகிற கர்த்தர் உங்ககிட்ட அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரா? சில நேரங்கள்ல எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க சும்மா இருந்துடாதீங்க, இயேசுவி நாமத்தினால அப்புறப்படுத்துங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல அப்புறப்படுத்தணும். நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், என்கிட்ட நீ முறையிட்டுட்டே இருக்காத. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேதனை, நீ எதனால கண்ணீரோடு இருக்கிற, நீ எதை குறிச்சு, உன் பிள்ளைய குறிச்சு துக்கப்பட்டு இருக்கிறியா, உன் கணவனை குறிச்சு துக்கப்பட்டு இருக்கிறியா, இல்ல உன்னுடைய ஃபேமிலியை குறிச்சு, உன் அம்மா அப்பா யாரை குறிச்சு துக்கப்பட்டு இருக்கிற, எனக்கு தெரியும், நீ என்கிட்ட முறையிட்டு இருக்க கூடாதுங்கிறார் ஆண்டவர். சும்மா போய் மணிக்கூர் கணக்குல நீலி கண்ணி வடிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும், பார்த்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு காலங்கள் நீங்கள் முறையிட்டது போதும். ஆண்டவர் பார்க்கிறார், நீ சும்மா இருந்தா உனக்காக யுத்தம் பண்ண போறேங்கிறார் ஆண்டவர். யுத்தம் பண்ண விடுறீங்களா இல்ல நீங்களே முறையிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை யுத்தம் பண்ண விட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா உங்களை பின்தொடர்ந்து வந்த பாவம் உங்களை விட்டு மாறும். இத்தனை வருஷமாய் நீங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களின் கிரியைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் அநேகருக்கு மாம்ச சிந்தையின் போராட்டங்கள், மாம்ச சிந்தை பயங்கரமாக உங்களை தாக்குகிறது என்று நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். சும்மா இருங்க மக்களே, சும்மா இருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்னால முடியலன்னு ஒப்பு கொடுத்துருங்க. இவ்வளவு நாள் இயேசுவி நாமத்தினாலே நான் அதை கட்டுகிறேன், உன்னால கட்ட முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதில் நீ சும்மா இரு, பலப்படுறது வரைக்கும் சும்மா இரு. நீ பலப்படுறது வரைக்கும் அவர் யுத்தம் பண்ணுவாரு. நீ பலப்பட்டதுக்கு பிறகு உன்னே யுத்த களத்தில் இறக்கி விடுவாரு. நீ பலப்படுறது வரைக்கும் அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவ பலத்திலே பலப்படு. சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்படு. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்படுறது வரைக்கும் அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ இத்தனை காலமா யுத்தம் செஞ்சு ஜெயிக்காத விஷயத்துக்காக இப்ப நீ முறையிடாத. போய் மணிக்கூர் கணக்குல போய் இருந்துட்டு ஆண்டவரே 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 நீல்கனி வடிக்காம, ஆண்டவரே இந்த மெசேஜை கேட்டு நான் பைபிளை கரத்தில் எடுக்கிறேன், முழங்கால் என்று பைபிள் படிக்கிறேன், முழங்கால் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபம்னா ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் இல்ல, ஸ்தோத்திர பலிகள் தான். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஸ்தோத்திர பலிகளை எடுங்கள், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நான் கிருபை தருகிறேன், நான் கிருபை தருகிறேன். நான் கிருபை தரும் பொழுது அந்த சத்துவமும் வல்லமையும் உங்களுக்கு உள்ள பலமாய் இறங்கி வந்து அதுக்கு பிறகு உங்களை நான் யுத்தம் பண்ண கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள், என்னிடத்தில் முறையிடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நீங்க ஜெயத்தை பெற்றுடலாம், நான் எப்படியாவது ஜெயத்தை பெற்றுவேன் நீங்க நினைச்சிடாதீங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். கர்த்தர் தான் ஜெயத்தை தருகிறவர். அதனால நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்து மட்டும் இருங்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா மட்டும் இருங்க. அதான் சங்கீதம் 91வது அதிகாரத்துல போட்டிருக்குது. சங்கீதம் 91ஆம் அதிகாரம், சங்கீதம் 91:1-7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம்,
அது ஒண்ணு அணுகாது, நீ உன் கண்களால் பார்ப்ப. அதே துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நம்மளுடைய கண்களை காணும்படியாக ஆண்டவர் செய்வார். அதனால நான் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, நான் விட மாட்டேன், நான் எதிர்த்து நிற்பேனா, போ போ, நீ தான் பட்டுட்டு வருவ. உன் கண்ணே காணணுமா, அரை வீட்டை போட்டு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திர பலிகள் 2, ஜெபம் பண்றது 2வது. முதல்ல ஸ்தோத்திர பலி, கிருபை வாங்கிக்க. எல்லாத்துக்கும் கிருபை வாங்கு, கிருபை வாங்கு. வேதத்தை அதிகமா படிச்சு சத்துருக்களுக்கு வரும் நீதி சருகட்டுதலை உன் கண் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். அதற்கு இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பொறுமையாயிரு, அமைதலாயிரு, சும்மாயிரு. பரிசுத்தவான்கள் தாவீது சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக என்ன செய்யணுமா, பொறுமையா இருக்கணுமா. சும்மா இருக்க வேண்டிய இடத்துல சும்மா இருக்க போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நீங்க சும்மா இருங்க, என்கிட்ட முறையிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஜெயத்தை தருகிற தேவன். சமுத்திரத்தின் ஆழத்திலே பார்வோனின் சேனை நான் அழித்து விட்டது போல உங்களை சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் பலவிதமா எழும்பி வருவார்கள். நீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து வரலாம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணலாம், நல்ல பைபிள் படிக்கலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், எதையாச்சும் கர்த்தருக்காக செய்யலாம் என்று எழும்பி வரும் பொழுது மனிதர்கள் மூலமாக சத்துருக்கு எச்சிக்கிற சிங்கம் போல எழும்பி வருவான். தடுக்களை போடுவான், காலுக்கடையில இந்த பெரிய மரக்கட்டையா தூக்கி போடுவான், விழுந்து செத்துருன்னு போடுவான். சாக விடுறதற்கு அவர் ஜீவன் இல்லாத தேவன் கிடையாது, அவர் ஜீவன் உள்ள தேவன். நம்மளை சாக ஒப்பு கொடுக்க மாட்டார் இல்லையா. அந்த மனிதர்கள் எல்லாம் நம்மளை எழும்பி வரணும்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அவங்க எழும்பி வந்தா தான் நம்ம மூலமா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். அவங்க எல்லாம் எழும்பி வரலன்னா நம்ம ஆண்டவர் நம்ம மேல வச்ச அபிஷேகம், நம்ம மேல வச்ச திட்டம் எதுவுமே நிறைவேறாது இல்லையா. அதனால அப்படிப்பட்டவர்கள் எழும்பி வர்றதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சத்துருக்களை எனக்கு வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதனால நீங்க அவர்கள் தலையிலே எரிகிற அக்கினி தலையிலே குவிக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. யாரையும் சபிச்சிட்டுறாதீங்க, யாரையும் தீங்கு நினைச்சிடாதீங்க. எழும்புகிறவன் எழும்பட்டும், சத்துருக்கள் எழும்பி வருகிறவர்கள் வரட்டும். கர்த்தர் சொல்கிறார், மக்களே நீங்க சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்கப்பா, சும்மா இருங்க. வயசானவங்களுக்கும் சரிதான், வாலிப பிள்ளைகளுக்கும் சரிதான், ஸ்டேஜ் யாருக்கோ இருந்தாலும் சரிதான். சும்மா இருக்க, உங்களுக்கு சும்மா இருக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு சும்மா இருக்க முடியல, சும்மா இருக்க கஷ்டமா இருக்கு. இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, சும்மா இருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். என்ன, யூதா ராஜா சிங்கம் யுத்தத்துக்கு எழுப்பி நிற்கிறார். எனக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு கர்த்தர் பிள்ளைகளே, பல பிரச்சனை. மாம்சீகமான காரியங்களை விட்டுருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல 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 பிரச்சனை. எல்லாத்திலையும் என் இயேசு நின்று யுத்தம் செய்து எனக்கு வெற்றி எடுத்து கொடுத்தார். நான் போய் யுத்தம் செய்திருந்தேன்னு வச்சுக்கோங்களா, அது வேற மாதிரி ஆயிருக்கும். நம்ம யுத்தம் செய்யறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, நமக்காக யுத்தம் செய்ய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் யுத்தம் செய்ய எழும்பி இருக்கிறார். கண்கூடாக அநேக காரியங்களை பார்க்க முடியாத ஆண்டவர் செய்தார். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுகிறேன், உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுகிறேன், நீ சும்மா இரு, கிருபை என்னிடத்துல கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டுக்கோ. அதான் ஒரு வசனம் இருக்கு, அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். அந்த அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால கிருபை, நமக்கு அதிகமா கிருபை வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லாத்துக்குமே கிருபை. கணவன்கிட்ட ஒழுக்கமா நடக்கணுமா, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுமா, கிருபை வேணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் ஏதாவது செய்ய வேண்டுமா, அதுக்கு கிருபை வேணும். பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா, கிருபை வேணும். இப்ப வாலிப பிள்ளைங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க, ஆண்டவரே சோத்திரம் பண்ணுங்க. நீங்க கிருபை தாருங்கன்னு கேட்காண்டா, போய் சோத்திரம் மட்டும் 4 நாள் சோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கிருபைகள் ஆட்டோமேட்டிக் ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தருவாரு. சோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல போய் இருந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிறது இல்ல,
அல்லது நீங்க தேவனை நம்ம ஏசப்பாக்கு தெரியும் இல்லையா, நமக்கு என்ன வேணும் யாது வேணும்னு ஏசப்பாக்கு தெரியும். நீங்க சோத்திரம் மட்டும் செய்யுங்க. சோத்திரம் உங்க தேவைகளை அறிஞ்சு ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தேவைகளை அறிந்து ஆண்டவர் உங்களுக்கு பூர்த்தி செய்வார். இந்த நாட்கள் கத்த சொல்றார், சோத்திரம் பண்ணுங்க, அதிகமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரத்தினால கிருபை பெருகும். அதுல தேவன் ரொம்ப மகிமைப்படுகிறாராம். யோபையாக எல்லாமே போச்சுங்க. என்ன குழந்தைங்க போனாங்க, அவங்களோட சொத்து பத்து எல்லாமே போச்சு. அவர் சொல்றாரு, நான் சோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரை. எல்லாம் போச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சொல்ல 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 உங்களுக்கு போனதெல்லாம் திருப்பி வந்துடும். எதெல்லாம் உங்க கைவிட்டு போச்சுதோ அதெல்லாம் திருப்பி வரணுமா, சோத்திரம் பண்ணுங்க. சும்மா இருந்து சோத்திரம் பண்ணுங்க. நீங்க போய் சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிட்டு போய் உட்காந்து சோத்திரம் பண்ணீங்கன்னா கேட்காது, கிருபையும் கிடைக்காது. அதனால நீங்கள் சும்மா இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரத்தினால் கிருபை பெருகும். சோத்திரத்தினால் உங்களை விட்டு போன காரியங்கள் திரும்ப உங்கள் கைகூடி வர வேண்டுமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். சும்மா நீங்கள் பயப்படாதிருங்கள், முறையிட்டுக் கொண்டு இருக்காதீர்கள். சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை மட்டும் ஏறடுங்கள். பாக்கி உள்ளதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்துருக்கள் வந்து மண்டிடும்படியாக ஆண்டவர் செய்து விடுவார். யோசேப்புக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், யோபுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லாரையும் கடைசி அந்த என்ன செய்ய வச்சார் ஆண்டவர். அது உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? முறையிட்டுட்டே இருக்கா. யோசேப்பு முறையிடல. யோசேப்பு எங்க முறையிட்டாருன்னு இருக்குதா? நான் பாவமே செய்யவில்லை, நான் பாவி அல்ல, நான் பாவி அல்லன்னு எங்கேயுமே சொல்லல, பேசாமதான் இருந்தாரு. கர்த்தர் உயர்த்த வேண்டிய நேரத்துல உயர்த்தினாரு. எந்த சத்துருக்கள் மூலமாய் அந்த சிறைசாலையில் அவர் வைக்கப்பட்டாரோ, எந்த காரியத்தினால் அவர் அவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்டாரோ, அதே நபர்கள் தான் வந்து என்ன அவரு வணங்கினார்கள் என்று சொல்ல, நம்மள அப்படி அந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்குள்ள போக வணங்கினார்ல, அவர்கள் பாவத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார். இல்ல சும்மா இருப்போம். சும்மா இருந்து கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். பாக்கியுள்ளதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை பார்த்து சொல்லுகிறீ, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறீங்கப்பா. எதை குறித்து பயப்படாத. உன்னை சுத்தி எத்தனை படைகள் வரலாம், எத்தனை சத்துருக்களின் கிரியைகள் உன்னை வந்து போராடலாம், ஆனா நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பாதத்திலிருந்து அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்றும் அதனால் கிருபைகள் அதிகமாய் கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு போதிச்சிங்கப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உங்களுடைய அன்பு அளவிடப்படாத அன்பு ஆண்டவரே. அவ்வளவு அன்பை எங்கள் மேல் நீர் ஊற்றி இந்த நாட்கள் எங்களுக்கு வார்த்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உரதமாய் எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களுக்கு உரதமாய் இந்த நாட்களில் தேவன் யுத்தம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பாவுக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.